சாத்தான் தனது வல்லமையை கடனாக கொடுக்கிறான். வழங்கியவர் செலின் பால்ராஜ். டேவிட் ஒரு பெரும் நெருக்கடியில் இருந்தான். வியாபாரம் நஷ்டமாகி கடன்கள் கழுத்தை நெரித்தன. எப்படியாவது சீக்கிரம் பணக்காரனாக வேண்டும், அதற்கு எந்த வழியானாலும் சரி என்று அவன் தவறாக எண்ணினான். ஒரு நள்ளிரவில் ஊர் ஒதுப்புறத்தில் இருந்த மந்திரவாதி மாயனை சந்தித்தான். மாயன் சொன்னான், உனக்கு செல்வம் கிடைக்கும், ஆனால் அதற்கு சாத்தானின் வல்லமையை கடனாக பெற வேண்டும். இதன் வட்டி உனது அமைதியாக இருக்கும். பேராசையில் இருந்த டேவிட் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டான். மந்திரங்கள் சொல்லப்பட அவனிடம் தங்க நாணயங்கள் வந்து குவிந்தன. அடுத்த சில நாட்களில் டேவிட் பெரும் செல்வந்தனானான். மாளிகை, கார் என ஆடம்பரமாக வாழ்ந்தான். ஆனால் அவனால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இருண்ட நிழல்கள் தன்னை துரத்துவது போன்ற பயம் அவனை வாட்டியது. அவனது வீட்டில் இருந்த அமைதி முற்றிலுமாக மறைந்தது. இதை கண்ட அவனது நண்பன் சாமுவேல் அதிர்ச்சியடைந்து, டேவிட், குறுக்கு வழியில் கிடைக்கும் செல்வம் சாத்தானின் வலை. அவன் உன் நிம்மதியையும் ஆத்மாவையும் பறிக்கிறான். ஆனால் தேவன் தரும் ஆசீர்வாதங்கள் உனக்கு வாழ்வை தரும் என்று எச்சரித்தார். அன்று இரவு டேவிட் பயங்கரமான கனவுகளால் அலறினான். மாயன் அவன் கனவில் தோன்றி, நேரம் வந்துவிட்டது, உன் குடும்பத்தையும் ஆத்மாவையும் நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறிச் சிரித்தான். பயந்து நடுங்கிய டேவிட் அழுது கொண்டே சாமுவேலிடம் ஓடினான். தேவனே, என்னை காப்பாற்று, இந்த இருண்ட வல்லமை என் உயிரை குடிக்கிறது என்று கெஞ்சினான். சாமுவேல் அவனுக்காக உருக்கமாக ஜெபித்தார். ஆண்டவரே, சாத்தானின் பிடியில் இருக்கும் இந்த மகனை விடுவியும், உம்முடைய கிருபையினால் இவனை ஆசீர்வதியும் என்று வேண்டினார். அப்போது டேவிட் தன் இதயத்தில் ஒரு பெரும் விடுதலையை உணர்ந்தான். இருண்ட நிழல்கள் அவனை விட்டு விலகின. தன் தவறான வழியில் வந்த செல்வங்கள் அனைத்தையும் துறந்த டேவிட் தேவன் தரும் கிருபையை தேடினான். இப்போது அவன் பெரிய செல்வந்தனல்ல, ஆனால் உலகில் எவராலும் தர முடியாத பேரமைதியை பெற்றான். தேவன் தரும் அன்பு ஒரு பரிசு, அது உங்களுக்கு நித்திய வாழ்வை தரும் என்பதை அவன் உலகம் அறியச் செய்தான்.